மச்சி சரி மச்சி சொல்லி தரல. திரும்பி பார்க்காம வா. பூர்ணி பாரு பின்னாடியே வரான் பாரு. நில்லு. வரட்டும், நீ கம்முனு வாடி. பூர்ணி நில்லுன்னு சொல்றல. இப்ப அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பின்னாடி எல்லாம் வராதீங்கண்ணா. நீங்க எங்க எனக்கு அண்ணன் மாதிரி. என்னண்ணா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கண்ணா. அண்ணனோ கணக்கில் எழுதிக்கிறேன் இப்போ. என்ன இன்னும் வரல? வரும். ஒரு அசாமி என்னதாண்டி? அசிங்கமா இல்ல உனக்கு? இப்பதானே ஒரு பொண்ணு உன்னை அண்ணான்னு சொல்லுச்சு, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணா? லவ் ஃபெயிலியர் தானடா? சோகமா தானே இருக்கணும். லவ் ஃபெயிலியர்னா சோகமா இருக்கணுமா? மனுஷன் ஆமால, சோகமா தானே இருக்கணும். எனக்கு தான் சோகமே வரலையே. இப்ப நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட போகுது. மாமான்னு கொடுத்தது வச்சு ஒரு நாள் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன், வாங்கி கிழிச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அது பின்னாடி கொஞ்சம் சோகமாவே தெரிஞ்சேன். என் உண்மையான சோகத்தை புரிஞ்சுங்கன்னு அதுவே வந்து என்ன ஒரு நாள் லவ் பண்றேன்னுச்சு. இப்பெல்லாம் அந்த பொண்ணு மாமா தான் கூப்பிடுது மச்சி. இப்ப நானும் சோகமா இருந்தா பூர்ணிமாவும் என்ன லவ் பண்ணுமா?